My dear students, this is class 12 maths exercise 1.3 question number 1 subdivision 2 பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு அன்னோன் இருக்குது. இந்த XY தான் நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? AX ஈக்குவல் டு B. அப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு ஏ அந்த சைடு கொண்டு போனால் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஏ இருந்தால் ஏ இன்வர்ஸ் ஆகிட்டு அந்த பக்கம் போன பிறகும் ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் வரணும். ஃபஸ்ட்டு சம்லேயே நான் சொல்லியிருக்கேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, 2 -1 3 2, இதுதான் நம்மளோட ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 -1 3 2. தென் எக்ஸ் வந்து நமக்கு தெரியாத ரெண்டு அன்னோன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எக்ஸு. அப்போ பி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, 8 -2, இதுதான் நம்மளோட பி. பட் நமக்கு என்ன வேணும்? ஏ இன்வெர்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். லீடிங் டயக்னல் யார்? 2 2s are 4. இப்போ செகண்டரி டயக்னல் மல்டிப்ளை பண்ணால் 3 × -1 -3. இப்போது இது என்ன ஆகும்? +3 மாறிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 4 + 3 7. ஸோ டெட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ ரொம்ப ஈஸிங்க. இப்போ பாருங்கள், லீடிங் டயக்னலை மாற்றி போடணும் ஃபஸ்ட்டு. அதாவது சப்போர்ட் பண்ணி எழுதினாலும் 2 2 தான் வரும். இந்த 2 இங்கே போயிடும், இந்த 2 இங்கே வந்துடும். எனிவே 2, 2 தான். அப்போ 2ம் 2ம் மாற்றி எழுதியாச்சு. இப்போது செகண்டரி டயக்னலுக்கு சிம்பிள் மட்டும் மாற்றிக்கணும். அதாவது -1 +1 மாறிடும், +3 வந்து -3 மாறிடும். ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் எழுத போகிறோம். ஏ இன்வர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சில இந்த வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கலாக, அதாவது 1 கடியில் எழுதணும். இப்போது அட்ஜாயிண்ட் ஏ வந்து பக்கம் எழுதிடணும். அவ்வளோதான் ஏ இன்வர்ஸு. ஸோ இப்போது நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். XY ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 1/7 2 1 -3 2. அதுக்கு பக்கம் பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் என்ன? 8 -2. ஓகே. ஸோ இப்போ XY ஈக்குவல் டு 1/7 நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 1, இங்கே 8 -2, ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 8s are 16, 1 × -2 -2 தான். அடுத்து 3 × 8, அதாவது -3 × 8 -24, 2 × -2 -4. ஆச்சா, அடுத்த ஸ்டெப்பு போகலாம். அப்போ XY ஈக்குவல் டு 1/7. 16ல் 2 கழிச்சிட்டா 14. இது ரெண்டுமே மைனஸ்னால ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட வேண்டியது தான். இப்போ வெளியே /7 இருக்கு இல்லையா, அது உள்ளே எடுக்கும்போது அதாவது இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம 7ஆல் டிவிஷன் பண்ணணும், அவ்வளோதான். அப்போது XY ஈக்குவல் டு 7 உள்ளே எடுக்கும்போது அதை 14 கடியில் ஒரு 7 -28 கடியில் 7. அப்போ 1/7 உள்ளே எடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ ஃபைனலாக XY ஈக்குவல் டு 14/7 2. 28 7ஆல் டிவிஷன் பண்ணால் 4, பட் -4. 4 7s are 28, பட் மேலே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். ஸோ X ஈக்குவல் டு 2, Y ஈக்குவல் டு -4. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.